கோபால நாயக்கர் நமக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு சக்தியாக மாறுவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை பற்றிய விவரங்கள் தெரிந்திருந்தால் ஆரம்பத்திலேயே அவனை அழித்திருக்கலாம். அவன் நம்மை போலவே துப்பாக்கிகள் கண்டுபிடித்து விட்டான் என்பதை கேட்டதிலிருந்தே நான் கொதித்து போயிருக்கிறேன். அவனை கொல்வதற்கு நான் அனுப்பிய ஆட்களிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. ஒருவனுக்கு தெரியாமல் மற்றொருவன் என நான் அனுப்பியிருக்கும் வீரர்கள் எவனாவது ஒருவன் அந்த கோபால நாயக்கரின் கதையை முடித்து விட்டான் என்ற செய்தி வந்து விட்டார். அதன் பிறகு இந்த வாளுக்கு வெளி வல்லத்தரையன் போன்றவர்களை மிக எளிதாக சமாளித்து விடுவேன். ஆனால் அப்படி ஒரு செய்தி இன்னும் வரவில்லை. அந்த செய்தி வருவதற்கு முன்பே அந்த கோபால நாயக்கர் தான் கந்தப்படுத்த ஆயுதங்களை கடல் கடந்து அனுப்ப தொடங்கிவிட்டான் என்று செய்தி வந்துவிட்டதே. What do you mean? அது எப்படி முடியும்? கடற்கரை முழுதும் நிறுத்தப்பட்டிருக்கும் நமது சிப்பாய்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதுதான் புரியவில்லை கேளு. அவர்களிடமிருந்து தப்பித்தாலும் கடலில் எப்போதும் காவல் காத்துக் கொண்டிருக்கும் பிரிட்டிஷ் கப்பல்களில் ஒருவர் கனல் கூட படாமலா ஒருவர் ஈழத்திற்கு சென்றிருக்க முடியும்? என்னால் நம்பவே முடியவில்லை. Why? கோபால நாயக்கர் எதற்காக கடல் கடந்த ஆயுதங்களை அனுப்புகிறார்? ஆயுதங்களை எல்லாம் விற்பனை செய்ய தொடங்கிவிட்டானோ? கர்னல், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவன் ஆயுதங்களை விற்பனை செய்வானா என்ன? ஈழத்தில் நம்மை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவனுக்கு ஆயுதம் தேவை என்பதால் அனுப்பியிருக்கிறார். யார் அவன்? பண்டாரக வன்னியன். பண்டாரக வன்னியனா? எஸ் கர்னல். ஈழத்தை நாம் கைப்பற்றுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் ஒரு முக்கியமான எதிரியான பண்டாரக வன்னியனுக்கு தான் எங்கிருந்து ஆயுதங்கள் போயிருக்கின்றன. Shame! Great shame! How do you know that? உனக்கு எப்படி தெரியும்? ஈழத்தில் இருக்கும் மேஜரும் நானும் ஒன்றாக பணிபுரிந்தவர்கள். நான் எங்கிருப்பதை அறிந்து தமிழகத்தில் பிறந்த அந்த பண்டாரக வன்னியனுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படும் வரை நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று எனக்கு லிகிதம் அனுப்பியிருக்கிறார். மேஜர் கிரே, இதுவரை நான் மருது பாண்டியர்கள் தான் நமது எதிரிகள், அவர்களை பிடித்து விட்டால் இந்த தமிழகம் நம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த மருது சகோதரர்களை பிடிப்பதற்கு முன் அந்த விழுப்பாச்சி பாளையக்காரன் கோபால நாயக்கரை பிடித்து கடுமையாக தண்டிக்க வேண்டும். அந்த தண்டனை அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எஸ் கர்னல். அந்த கோபால நாயக்கருக்கு கொடுக்கும் தண்டனையை பார்த்த பிறகு எவருக்குமே நம்ம எதிர்க்க வேண்டும் என்று என்னமா ஏற்படக்கூடாது. You are right, Mark. அந்த கோபால நாயக்கர் நாம் பிரிட்டிஷுக்கு எதிராக சதி வேலை செய்கிறான் என்பதற்கான ஆதாரத்தை திரட்டுங்கள். அது மட்டும் கிடைத்துவிட்டால் அந்த கோபால நாயக்கரை எளிதாக கைது செய்து விடலாம். இனி நம் முதல் வேலை அந்த கோபால நாயக்கரை அழிக்க வேண்டும். So collect the evidence soon. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எஸ் கர்னல். சம்புலிங்கம், நீ இன்னும் போகவில்லையா? உங்களை சாந்தப்படுத்தாமல் நான் எப்படி போவேன்? இந்த படபடப்பிலிருந்து நீங்கள் விடுபட ஒரு வழி இருக்கிறது. How? எப்படி? வனிதாமணியை வரவழைக்கிறேன். அவளுடைய ஆட்டத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து விட்டால் பிறகு இந்த நாடே கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, வனிதாமணி மட்டும் போதும் என்று அவளை அழைத்துக் கொண்டு பிரித்தானியாவுக்கே போய்விடுவீர்கள். ஓ, அதுதான் உன் ஆசையோ? உங்கள் ஆசையை Get out! கோபால நாயக்கர்! இருமணமும் ஒரு மணமானதால் இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார்கள். வடிவு, பாகனேரியார் தங்க வேண்டிய அறையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ சென்று அவர்களுக்கு சற்று உதவியாக இரு. நான் மற்ற ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். சரி.
நான் நினைத்தது சரியாக போய்விட்டது. நீ நீ வனிதா மணிதானே? நல்ல வேளை. என்ன? நீ என்னை நினைவு வைத்திருப்பாயோ மறந்திருப்பாயோ என்ற சந்தேகத்துடனேயே வந்தேன். நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறாய் வனிதாமணி? நீயும் எங்களைப் போல் தனியாக நடன நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பவளாயிற்றே. இன்னும் சொல்ல போனால் எங்களை விட அதிகமான நடன நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பவள் நீதானே? அப்படி சொல் வடிவு. பார்த்தாயா வனிதாமணி, நான் சொன்னேனா இல்லையா? வடிவுக்கு நம்மை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் என்று. என்ன வடிவு, இவர் யார் என்று பார்வையிலேயே வனிதாமணியிடம் கேட்கிறாயா? சுருக்கமாக சொல்லட்டுமா? உங்களுக்கு நாதமுனி எப்படியோ அதே போல் வனிதாமணிக்கு நான் அப்படி. ஆமாம், வரும்போதே நான் நினைத்தது சரியாகி விட்டது என்றாயே, ஏன் அப்படி சொன்னாய்? உன் அருமை அக்கா சுந்தரி தனக்கென ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டதால் நீ தனிமைப்பட்டிருப்பாய் என்று நினைத்தேன். அதற்கேற்ப நீயும் மனக்குமுறலோடு இங்கு தனியாக அமர்ந்திருந்தாய். அதனால் தான் அப்படி சொன்னேன். அது அப்படி ஒன்றுமில்லை. நீ இப்படித்தான் சொல்வாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். என்ன இருந்தாலும் சுந்தரி உன் உடன் பிறந்த தமக்கை அல்லவா? அவளால் உனது தனித்தன்மை, கலைத்திறன் இதெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் அவளை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறாய். அவளால் எனக்கொன்றும் பாதிப்பில்லையே. ஏன் இல்லை? நீயும் சுந்தரியும் ஆடும் நடன நிகழ்ச்சிகளை பற்றி மிகவும் பரபரப்பாக பலரால் பாராட்டப்பட்டதை கேள்விப்பட்ட நான், நம்முடைய நடனத்திலிருந்து இவர்கள் நடனம் எப்படி வேறுபட்டிருக்கிறது என்பதை அறிய நானும் ஒரு ரசிகையாக கூட்டத்தோடு கூட்டமாக சில இடங்களில் வந்து உங்கள் நடனத்தை பார்த்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், ஏன் சுந்தரி சுந்தரி என்று எல்லோரும் அவள் ஒருத்தியை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள் என்று. சுந்தரி நடனத்திற்கு வடிவு நடனம் ஒன்றும் குறைந்து விடவில்லையே. இன்னும் சொல்ல போனால் சுந்தரியை விட வடிவிடம்தானே இளமையும் நளினமும் இருக்கிறது. இவள் ஏன் தனித்து சோபிக்கவில்லை என்று நினைப்பேன். அதற்கு காரணம் இருக்கிறது வனிதாமணி. சூரியனும் சந்திரனும் ஒளி கொடுக்கும் சுடர்கள்தான். ஆனால் சூரியனுக்கு அருகில் இருக்கும்போது சந்திரனின் குளுமை வெளிப்படாது அல்லவா? அப்படித்தான் ஆகிவிட்டது வடிவின் நிலைமை. அப்போதே அப்படி, இப்போது எப்படியோ? சுந்தரிதான் பெரிய இடமாக பிடித்து விட்டாளே. பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியை வளைத்து பிடித்து விட்டாளே. இனி அவள் நாட்டியமாட முடியுமா? இல்லை வாளுக்கு வேலிதான் அவளை ஆட விடுவாரா? எதுவும் செய்யாமலே எல்லா வசதிகளும் வீடு தேடி வரும்போது சுந்தரி மேடையில் ஆட வேண்டிய அவசியம் என்ன? ஆமாம், சுந்தரி இனி சாதாரண நாட்டியக்காரி அல்ல, அம்பலக்காரரின் உடைமை. அப்படித்தானே மாமா? அதில் என்ன சந்தேகம்? நீ என்ன நினைக்கிறாய் வடிவு? நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அவர் சுந்தரியை சாதாரணமாக தன் உடைமையாக்கிக் கொள்ளவில்லை. முறைப்படி கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார். இனி என் அக்கா அம்பலக்காரிணி ஆகிவிடுவார். அவள் உன் அக்கா என்பதால் நீதான் இப்படி சொல்ல வேண்டும். ஆனால் ஊர் என்ன சொல்கிறது தெரியுமா? சுந்தரி பாகனேரி அம்பலக்காரரின் வைப்பாட்டி என்று. ஆமாம் வடிவு, அம்பலக்காரர் சுந்தரியை ஆசை நாயகியாக்கிக் கொண்டார். அவரை போன்றவர்கள் திருமணம் என்று சொல்வதெல்லாம் அந்த நேரத்தில் அவளை வசமாக்கிக் கொள்ள சொல்லும் வெறும் வார்த்தை. சுந்தரி அழுத்து போனால் பிறகு அவள் தங்கை, அதாவது உன்னையும் அப்படி ஆக்கிக் கொள்வார். இல்லை இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆனால் நீ சுந்தரியோடு இருக்கும் வரை நீ அவளுக்கு கட்டுப்பட்டவள் தானே. அவள் சொல்லை ஏற்கத்தானே வேண்டும். எப்பொழுது அவள் அம்பலக்காரரோடு இணைந்து விட்டாளோ அதற்கு பிறகு நீ அவளுக்கு சேவை செய்து பிழைக்க வேண்டியவள் தானே. முடியாது. அப்படியெல்லாம் அம்பலக்காரருக்கும் அவரது ஆசை நாயகி ஆகிவிட்டவளுக்கும்
சேவை செய்து கொண்டு என்னால் வாழ முடியாது. எனக்கென தனித்தன்மை இருக்கிறது. நாட்டிய கலையில் நானும் சாதித்து காட்ட முடியும். சுந்தரி ஆடமாட்டாள் என்பதற்காக நான் ஆடாமல் இருக்க வேண்டுமா? அவள் அந்த பாகநேரிக்காரருக்காக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து அவருக்காக காத்திருந்தால் நானும் அப்படி இருக்க வேண்டுமா? அந்த அளவிற்கு உன் மனதில் தன்மானம் இருக்கிறது என்றால் நீ தனியாக நாட்டியமாடி நிரூபித்து காட்டு. நீயும் சுந்தரிக்கு சமமானவள்தான் என்று, ஏன் அவளை விட திறமையானவள்தான் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்றால், சுந்தரியை விட ஓர் உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்றால் இன்றே அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு விடு. வெளியேற தயார். ஆனால் எங்கே போவது? எந்த இடத்தில் தங்குவது? நான் இருக்கிறேன் வடிவு. உன்னுடைய அருமை தோழியாக இருந்து உனக்கு பல வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி தருகிறேன். நானும் நடன நிகழ்ச்சிகளை நடத்துபவள்தான் என்று உனக்கும் தெரியும். ஆனால் எனது நடனம் மின்னும் நட்சத்திரமாக இருக்கும் உனக்கு முன்னால் வெறும் மின்மினிதான் என்று எனக்கும் தெரியும். நான் உன் அக்காவை போல் உன் திறமை பூரணமாக வெளிப்படாதபடி நான் மறைத்து வைக்க மாட்டேன். உன்னை பிரதானமாக ஆட வைத்து உனக்கு துணையாக உன்னோடு ஆடும் தோழியாக மட்டும் நான் இருப்பேன். வனிதாமணி, நீ உண்மையாகவா சொல்கிறாய்? என்னம்மா இப்படி கேட்டுவிட்டாய்? வனிதாமணிக்கு உன் நாட்டியத்தின் மீது எவ்வளவு பற்று தெரியுமா? உனது திறமை முழுமையாக வெளிப்படவில்லையே என்று எவ்வளவு வருத்தப்படுகிறாள் தெரியுமா? ஆனால் உன் அக்கா மட்டுமல்ல, உன் மாமா நாதமுனியே கூட உன்னை பிரபலப்படுத்த வேண்டும், உன் திறமைக்குரிய புகழ் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையே. உன்னை அழுத்தத்தானே பார்க்கிறார். உனக்குரிய சிறப்பு கிடைக்க கூடாதென்றுதானே நினைக்கிறார். பாகநேரி அம்பலக்காரர் வீட்டுக்கு அவர் தங்கைக்கு பாடம் நடத்த உன்னை அனுப்பிவிட்டு அந்த அம்பலக்காரரை உன் வீட்டிற்கு வரவழைத்து உன் அக்காவிற்கு பாடம் நடத்தும்படி செய்து விட்டாரே. இதெல்லாம் உன் மாமா நாதமுனிக்கு தெரியாமலா நடந்தது? நீங்கள் சொல்வதும் சரிதான். எல்லாம் அவருக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது. நடந்தவை அனைத்திலும் அவருடைய பங்கும் இருக்கிறது. பிறகென்ன வடிவு? நீ ஏன் இன்னும் அங்கேயே இருக்க வேண்டும்? நீ அங்கு இருக்கும் வரை உன்னை நல்லபடியாக வாழ விடமாட்டார்கள். உண்மைதான். மாமாவிற்கும் அத்தைக்கும் சுந்தரி மீதுதான் அன்பு அதிகம். அவள் நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். இதெல்லாம் தெரிந்த பின்னும் இன்னும் நீ ஏன் தாமதிக்க வேண்டும்? வாசலை தாண்டி வா, நாங்கள் உனக்கு வழிகாட்டுகிறோம். வனிதாமணியை பொறுத்தவரை உன் அக்காவை போல் அவளும் நடனமாடுபவள்தான். ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் ஆடுவேன் என்றெல்லாம் பிடிவாதம் பிடிக்க மாட்டாள். வாழ்வதுதான் முக்கியம், வாழ்வாதாரம் தான் முக்கியம் என்பதால் அனுசரித்து போகக்கூடியவள். நெளிவு சுழிவு தெரிந்தவள். நீ வந்துவிட்டால் நீயும் அப்படி இருக்கலாம். உன்னை பிரதானப்படுத்தியே நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவோம். என்ன சொல்கிறாய்? வடிவு, நாங்கள் உன்னை வற்புறுத்தவில்லை. இருக்கும் நிலையை புரிய வைத்தோம். இனி ஆடவே முடியாது என்ற நிலை ஏற்பட்டு சுந்தரிக்கு சேவை செய்யும் பணிப்பெண்ணாக இருக்க வேண்டுமா? மேடைகள் தோறும் உனது திறமையை வெளிப்படுத்தும் விதமாக நடனமாடி சுந்தரியை விட நீதான் சிறந்தவள் என்று புகழ் பெற வேண்டுமா? நீயே யோசித்துக்கொள். உனக்காக எங்கள் வீட்டு கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கும். வாருங்கள் மாமா, புறப்படலாம். போகலாம். அண்ணா, நெற்கட்டு செவ்வலுக்கு சென்று வந்தீர்களே, அங்கு புலித்தேவருக்கு மணிமண்டபம் கட்டும் பணிகள் எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி சொல்லவே இல்லையே. அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது வைரமுத்தா. அங்கு நான் சென்று அந்த மணிமண்டப பணியை தொடங்கிய பிறகுதான்
புலித்தேவரின் பெருமை எனக்கு பூரணமாக தெரிந்தது. அவருக்கு ஏன் புலித்தேவர் என்று பெயர் வந்தது என்பது உனக்கு தெரியுமா? புலியை அடக்கியதால் புலித்தேவர் என்று அழைத்தார்கள். அதுவே புலித்தேவர் என ஆயிற்று என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுதான் இல்லை. புலித்தேவர் என்பது காரண பெயர்தான். ஆனால் பூழித்தேவன் என்பதுதான் சரியான பெயர். சேர நாட்டின் ஒரு பகுதியாக பூழி நாடு என்று ஒன்று இருந்திருக்கிறது. அதை ஆண்ட மன்னர்கள் பூழியர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் உள்ள ழகரம் லகரமாக திரிந்து பூலியர் என்று மருவி பூலியராகி அதை ஆண்ட மன்னர்கள் புலித்தேவர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கேட்கவே வியப்பாக இருக்கிறது அண்ணா. நீங்கள் அங்கு சென்றதன் மூலம் வரலாற்றின் நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அறிந்து வந்திருக்கிறீர்களே. ஆமாம் வைரமுத்தா. புலித்தேவர் மிகச்சிறந்த வீரராக மட்டும் விளங்கவில்லை, பல ஆலயங்களுக்கு திருப்பணிகளும் செய்திருக்கிறார். நெற்கட்டு செவ்வலில் உள்ள விநாயகர் கோயில், உள்ளமுடையர் கோயில் ஆகியவற்றுக்கு தாமே முன்னின்று திருப்பணிகளை செய்த அவர் நெல்லை வாகையடியம்மன் கோயிலுக்கு நிலக்கொடையும் வழங்கியுள்ளார். சீவலப்பேரி மருவாத்தலையார் கோயிலுக்கு மண்டபம் கட்டி வைத்து அன்னதானம் தொடர்ந்து நடக்க மானியம் வழங்கியிருக்கிறார். வாசுதேவநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கும் மதுரை சொக்கநாதர் கோயிலுக்கும் அணிவகைகள் தந்து வாகனங்களும் செய்து தந்திருக்கிறார். நீங்கள் சொல்வதை பார்த்தால் பூலித்தேவர் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் தமது இரு கண்களாக போற்றியவர் என்றும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என வாழ்ந்தவர் என்றல்லவா தெரிகிறது. ஆம் வைரமுத்தா. அதனால்தான் இவை அனைத்தும் அந்த நினைவு மண்டபத்திற்கு வருபவருக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக கல்வெட்டாக பதிக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். மணிமண்டபத்தின் உட்புற சுவர்களில் பூலித்தேவரின் வரலாற்றை விளக்கும் ஓவியங்களை தீட்டவும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆனால் என்னன்னா, பூலித்தேவரின் உருவச்சிலையையும் அவரது மனைவி கயல்கண்ணி நாச்சியாருடைய உருவச்சிலையையும் மண்டபத்தின் மையப்பகுதியில் வைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அதை செய்வதற்குரிய சரியான ஸ்தபதிதான் கிடைக்கவில்லை. அண்ணா, நான் ஒன்று சொன்னால் தவறாக நினைக்க மாட்டீர்களே. என்ன? பாகநேரியில் நடந்த பரிவட்ட விழா நேரத்தில் அங்குள்ள கோயிலில் அமைக்கப்பட்டிருந்த சில சிற்பங்களைக் கண்டு நான் வியந்து போனேன். அதை செய்த ஸ்தபதி ஆயனரை அங்கு சந்தித்திருக்கிறேன். அவரை அனுப்பி வைக்கும்படி வாளுக்கு வேலி அம்பலக்காரருக்கு சொல்லி அனுப்பினால் அந்த ஸ்தபதி உடனே இங்கு வந்து சேருவார். என்ன பேசுகிறாய் வைரமுத்தா? பாகநேரி பசுவோடு பட்டமங்கலம் காலை சேருவதை கூட ஏற்றுக்கொள்ளாதவன் நான். பாகநேரியிலிருந்து ஒரு ஸ்தபதி வந்து நான் கட்டும் நினைவு மண்டபத்தில் பணியாற்ற நான் அனுமதிப்பேனா? அப்படி அந்த ஸ்தபதி வந்துதான் பூலித்தேவர் சிலையை செய்ய முடியும் என்றால் அப்படி ஒரு சிலையே எனக்கு அவசியமில்லை.